மதுரை நகைக்கடை பஜார்ல ஒரு மரம் ஒன்று கூண்டுல சிக்கி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மதுரையில ரஸ்ஸான ஏரியால அதுவும் ஒன்று ஃப்ரீ டைம்ல தான் போக முடியும். காலையில வெள்ளனா கட்டிங் மிஷின் உளி சுத்தி எல்லாம் கொண்டு போய் அங்க ஏதாச்சும் கட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். நகைக்கடை பஜார்ன்றதுனால பயந்துருவாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கௌதம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் அண்ணே வாங்கினே அங்க உள்ள எஸ்ஐ சார் நம்மளுக்கு பழக்கம் தான், வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருந்தாரு. அங்க போயிட்டு கால் பண்ணோம், அவரும் வந்துட்டாரு. ஏற்கனவே அந்த மரத்துல பாத்தீங்கன்னா சுத்தி வலை இறுக்கி ரொம்ப டைட்டா வலையெல்லாம் உள்ள பதிஞ்சு மரமே காயமா தான் இருந்துச்சு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள நகைக்கடைக்காரங்க கிளாம்ப் அடிச்சு போர்டுலாம் வச்சு தொங்க விட்டுருந்தாங்க. என்ன கோச்சு கிராம எல்லாத்தையும் கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஒரு எஸ்ஐ சார் சொல்லிட்டாரு, நீங்க கழட்டுறீங்களா இல்ல நாங்க கழட்டிடவா அப்படின்னாரு. சார் நாங்களே கழட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கழட்டிட்டாங்க. அப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ப்ரோ கிளாஸ் போட்டுக்குங்க, க்ளவுஸ் போட்டுக்குங்கன்னு சொல்லி சொல்றீங்க. பசங்களை கிளாஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அவங்க வர வரைக்கும் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வெட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வெல்டு மெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெல்டு மெஸ் ரொம்ப டெம்பர் ஜாஸ்தியா இருக்குங்க. இரும்பு வேலை பார்க்குறவங்களே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயப்படுறாங்க அப்படின்னா அது வெல்டு மெஸ்ஸாக தான் இருக்கும். கட் பண்ணா அது இருந்த டெம்பருக்கு அப்படியே வெடிச்சிட்டு வருதுங்க. நம்ம கௌதமும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி கூட ஹெல்ப் பண்ணாரு. நம்ம பசங்க கிளாஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னும் அவ்வளோதான், இது ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது, 10 நிமிஷத்துல அதை வெட்டி எறிஞ்சிடலாம். பாதி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெல்டு மெஸ் மரத்துக்குள்ள பதிஞ்சு அது உள்ள ரொம்ப ஆழத்துல போயிடுச்சு. அது இனிமே ஒன்றும் சரி பண்ண முடியாது. அதை அப்படியே சுற்றி வெட்டி விடுறது தான் மரத்துக்கு நல்லது. கூண்டுக்குள்ள முழுக்க முழுக்க எலுமிச்சம்பழமும் மந்திரிச்சு கயிறும் கட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணியாச்சுங்க. விக்கி போய் பக்கத்து கடையில் தண்ணி வாங்கிட்டு வந்தாரு. இந்த இடம் வாங்க ஒரு மரத்துல வலையெல்லாம் கட் பண்ணி விட்டு சுத்தி கூட்டி விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு அந்த இடத்தைய சுத்தப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். இன்னும் அந்த இடத்துல குப்பை சேராதுன்னு நினைக்கிறேன். மரம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பாதாம் மரம். நிறைய பேர் இது வாத மரம்ன்றாங்க. இது பாதாம் மரம் தான். பாதாம் மரம்னு கூப்பிட்டுக்கலாம், பூவை பூவுன்னு சொல்லிக்கலாம், புய்ப்பம்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்குங்க. நல்ல மரங்க. இது ஒரு 10 வருஷத்து மரம். நல்ல உயரமா வளர்ந்துருக்கு. நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு மரம். மழை பெஞ்சா கூட அது மரத்துக்கு கீழே தண்ணி வராது, அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும். ஆனா மழை பெய்யும் போது மரத்துக்கு கீழே நிற்கிறது சேஃப்டி கிடையாது.